என்னோட உபதேசம் யாருக்கு பயன்பட்டுச்சோ இல்லையா, எனக்கு பயன்பட்டுச்சுப்பா. ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற சின்ன 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 அசைவுகளை கண்டுபிடிச்சிட்டானாவே அவன் தியானமே பண்ணாமல் ஞானியாகி போயிடுவாங்க. கீழே கட்டவரலை டச் பண்ணி என்னுடைய தலை வரைக்கும் போய் என்னுடைய காற்றே மேலேயும் கீழேயும் போயிட்டே வந்துட்டுருப்பான் அப்படின்னு இருக்காங்க. சாவு வீடு, கல்யாண வீடு, இதெல்லாம் ஏன் தவிர்க்கப்பட்டேன் என் வாழ்க்கையிலனா, சாமியார் ஞானம் இதெல்லாம் கிடையாது. அங்கே வேறு தன்மையில் மனிதர்கள் இருப்பாங்க. நான் உன் கூட இருந்தாகணும். நான் உன் கூட இருக்கும்போது நீ அங்கே போய் நின்னா அந்த இடம் மாறும். நீங்கள் ஒரு குருநாதரை பார்த்து உருகுறீங்க, அழுகுறீங்க. நான் குருவை பார்த்ததே இல்லை, ஆனால் அதோட வழிகாட்டுதலில் அதை நான் பார்த்து நான் லைவில் அனுபவிச்சிருக்கிறேன். அதுக்கு அவங்க அடுத்த ஸ்டெப்பை என்னமா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பிறப்புலேயே செஞ்சிடணும், ஏன்னா அடுத்த பிறப்பு நம்ம போகக்கூடாது, இல்லை இந்த பிறப்புலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பிறப்பே இல்லாமல் போயிடணுங்கிறாங்க. அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பிறப்பே இல்லாமல் போயிடணும் நீ எப்படி சொல்லலாம்? ஒரு முட்டாள், அடிப்படை முட்டாள். தேங்காய் விற்கவும் லாய்க்கு கிடையாது, தேங்காய் விற்கவும் லாய்க்கு கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு அடிப்படை முட்டாளை இந்த பிரபஞ்சம் உருவாக்குனுச்சு. தன்னுக்கு ஒப்படைச்சாங்கன்னா போதும், நான் காப்பாற்றிடுவேன். ஒப்படைக்கிற மாதிரி சும்மா போய் சொல்கிறாங்கங்க. நான் உங்கள் சரணாகதியை தான் சொல்கிறேன்னு வெறும் வார்த்தையால் மந்திரத்தை சொல்லிவிட்டு அடுத்தது சொம்ப தூக்கிட்டு போயிடுறாங்க பால் வாங்க பக்கத்து வீட்டுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் எவனாவது ஒருத்தன் வாழ்க்கையில தோக்காதவன் ஜெயிக்காதவன் ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா ஒருத்தன் கூட காத்து இருக்கிறது கிடையாது. தியானத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி, காத்திருந்தா அவனுக்கு தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை. எவனுக்கு காத்திருக்க விஷயம் தெரியும்? உண்மையான உன் குரு, உன் ஞானின்னா காத்திருக்கிறது என்னன்னு சொல்லி கொடுக்கணும்டா. அவன் தான்டா ஞானி. இந்த உலகத்திலே தலை சிறந்த விஷயம் தெரியுமா? அசைக்க முடியாதவன்டா கடவுள். அவனை பார்க்கறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. காத்திருந்து பார், அதில் ஒரு சுகம் இருக்கு. காத்திருக்கவே முடியாது. எந்த நம்பகத்தன்மையும் இல்லாமல் காத்திருக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காத்திருக்கணும். காத்திருந்து பார், ஒரு நாள் அதோடைய நிஜத்தன்மை உனக்கு தெரியும். இது கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் வேற மாதிரி. அதே மாதிரி அந்த வேலையில் பிளெயின் ஆயிடணும், ஒரு குழந்தை மாதிரி மாறிடணும். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது ஒரு வேலையை. அப்படி அந்த இயல்பு தன்மைக்குள்ளே கொண்டு வந்துட்டா உன் மனம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து. நான் இயல்பு இயல்பு இயல்புன்னு சொல்கிறதே இயல்பை மீறுறதுங்கிறது மனம் வந்துடுறது. ஒருத்தன் இயல்பாக இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே பருவதமலைக்கு போகலாமா, இந்த பக்கத்தில் இருக்கிற பங்குஜ மலைக்கு போகலாமா, அங்கே ஜவாது மலைக்கு போகலாமா, பக்கத்துலேயே அங்கிட்டு ஒருத்தர் நொண்டி அடிச்சுட்டு இருப்பார், அந்த ஞானியை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அந்த 450 ரூபா பட்ஜெட்லேயே அவன் 450 குருவை பார்க்கணுன்னு பிளான் போடுவாங்க, ஒரு கெச்சப் போடுவாங்க. அப்புறம் எப்படி அது தேரும்? எப்படி விஷயம் செய்யும்? அப்போ ஞானி என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் ஒரு தெளிவே இல்லாத ஒருத்தன் 450 குருவை பார்த்தானா 4000 குருவை பார்த்தானா என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? முதல்ல தெளிவே இல்லை, நீ எவங்கிட்ட போனா என்ன? தெரியாத நீரை வச்சுட்டு எவங்க தெளிவடைய முடியும்? அப்போ அந்த நிதானங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்கிறத வாழ்க்கையை பிறக்கில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும். அதனால் உலகத்தில் நான் நன்றி சொல்கிறது என்னன்னா, என்னை தயவுசெய்து இந்த சேனலில் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் தான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோட உபதேசம் யாருக்கு பயன்பட்டுச்சோ இல்லையா, எனக்கு பயன்பட்டுச்சுப்பா. எனக்கு உபயோகரமாக இருந்துச்சு. நான் ஒரு மாணவனா என்னோட உபதேசத்துலேயே நான் நிறைய பாடம் படிச்சிருக்கேன். நானே பேசி எவன் பிரபஞ்சத்துலேருந்து எனக்குள்ளேருந்து பேசினான்னு தெரில, அதுக்குள்ளேருந்து பயன்பட்டவன் எத்தனை மாணவன்னு பிரபஞ்சம் என்கிட்ட கேள்வி கேட்டுச்சுன்னா எவன் பேரை சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் என் பேரை சொல்லுவேன். இப்போ நான் அனலைஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய வீடியோவை நானே பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன். அது அந்த காணொலியை ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிறதா நிச்சயமாக ஒரு நாள் கூட எடுத்து நான் அப்படி பார்த்ததே கிடையாது. அந்த உரையை நானே கவனிப்பேன். இந்த உரை என்ன, இந்த உரையோட செயல் என்ன, எப்படி இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் நான் அதை பார்ப்பேன். அதனால் இதுலேருந்து பயனடைஞ்சவன் எவன்னா அது நான் தான். என்னதான் நான் முதல் மாணவனாக அதை நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு என்ன நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன்.
எனக்குள்ளே நடக்கிற விஷயத்த, எனக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை. அப்போ ஒரு பிரபஞ்சத்தோட ரோல் என்ன? இப்போ என்னுடைய சக்ஸஸ்னால் என்னன்னா, என்னுடைய குருன்னு சொல்லக்கூடிய உருவமாக பார்க்காத அவரை விட்டு நான் அகலவே இல்லை. ஏன்னா நான் என்ன நான் ஒரு மோசமான மனிதனாக என்னையே நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் மேம்படைஞ்சிருக்கிறத மற்றவங்க பாராட்டி கைத்தட்டி என் ஊரில் எல்லாம் பிரபலம் அடைஞ்சதுக்கப்புறம், இவர் ஊரில் சும்மாங்க சுற்றிக்கிட்டு இருந்தவர் இப்போ பிரபலமாக ஆகிட்டாருன்னா அப்போ உங்கள்கிட்ட பெருமை பேசலாம். ஆனால் எனக்கே என்ன தெரியும்ல, நான் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கேன், எவ்வளோ கீழ்நிலையில் இருந்திருக்கேன், எவ்வளோ ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு வாழ தகுதி இல்லாமல் தன்னையும் ஏமாற்றிக்கிட்டு சுற்றி இருக்கவனையும் ஏமாற்றிக்கிட்டு நம்மளே நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கோலம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி இருந்த வாழ்க்கைக்குள்ளே மாற்றத்தை இருக்கும்போது, ஆகா அப்படிங்கும்போது அதை நான் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, இதை மேன்மையடை வைத்தவரை நான் எப்பொழுதும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது, இப்போ என்னையே நான் நினைக்க அவர் என்னை விட்டு அகலவே இல்லை. அவர் மேலே எனக்கு இன்னும் வெயிட்டேஜ் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட என்னை அவர் வணங்க விட மாட்டாரு. ஒரு இடத்துக்குள்ளே கூட இவர் தான் என் குருநாதர்னு எந்த ஃபோட்டோவையோ எதையுமே அதுக்கான வாய்ப்புகளோ அதுக்கான சூழல்களோ அமைச்சு கொடுத்ததே இல்லை. அங்கே கூட யாராவது ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ சுவாரஸ்யம் நடந்திருக்குங்க. யாராவது ஒருத்தன் அதை கண்டுபிடிச்சிருவான், அதை பார்த்துருவான், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன குருவிடை எடுத்து பேசிடுவான் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். யோகானந்தர், விவேகானந்தர், இவங்கெல்லாம் நான் பேசுகிறேன்னா எவ்வளோ பெரிய எனக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னே தெரியாது. அதெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. இது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற சின்ன 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 அசைவுகளை கண்டுபிடிச்சிட்டானாவே அவன் தியானமே பண்ணாமல் ஞானியாகி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அது மக்களுக்குள்ள, அது மாணவர்களுக்குள்ளேயோ நம்மளை ஃபாலோ பண்ணவங்களுக்குள்ளேயோ அது கொஞ்சம் கடினமாக இருக்குது, வரமாட்டேங்குது. அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும், அது வர வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இருக்க அந்த பிரபலங்கிறது அது பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். அது இயல்பாக தினந்தோறும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது இனி வரும் காலகட்டத்தில் அது வேறு லெவலில் அது ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய பிரபலமான ஆட்கள். அந்த மாதிரி கால சூழ்நிலையில் சொல்லுவாங்கள்ல, பிரபலங்கிறது அது பேருக்கும் விளம்பரத்துக்கு தான். நாங்கள் அந்த இயல்புக்குள்ளே தான் அதை பயணிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க போகிறோம். அது உருவாக்கும், அதுக்கான சூழல் வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு கிரேஸ்ஃபுல்லாக எங்களை மாதிரி ஆளை நோக்கி வர வைக்க போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கும் போதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளெல்லாம் இயல்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்துட முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு குருவை கொண்டாடுறது, ஒரு குருவை கைத்தட்டுறது, வணங்குறதெல்லாம் தாண்டி நான் உண்மையாக நினைக்கிறது ஒருத்தர் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பெரிய ஒரு இன்டென்ஷன் என்னென்னா, ஒரு எறும்பு என்னை பார்த்தா கூட சேஞ்ச் ஆகாமல் விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள். நான் அந்த எறும்புக்கு கூட ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நான் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாள். சும்மா அது போகக்கூடாது. உயிர் ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வரீங்க, ஜாங்கிரியோ இன்னும், அதுக்கு உயிர் இருக்கான்னு தெரியுமா? நான் அதுக்கு உயிர் கொடுத்தா அது என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாள். நான் புரியுதுங்களா? நீங்கள் ஒரு மைசூர் பாக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது மைசூர் பாக்குன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இதுக்கு உயிர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறாள். அப்படி பார்க்குறாள். சரி, ஒரு நாள் மைசூர் பாக்குக்கு உயிர் கொடுத்து பார்ப்போமே, அது என்ன பண்ணுது அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட்டு கிடையாது. அதுக்கும் ஒரு பணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். ஏன்னா ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு உருவமாக வந்துடுச்சு. அவ்வளோ பெரிய சுவையை ஏற்படுத்துது. இந்த சுவையை ஏற்படுத்துகிற இந்த ஸ்வீட்டுக்கிட்ட ஒரு உயிர் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சூழல் நீ பெரியவன், சின்னவன், நீ ஆற்றல் பெற்றவன், சக்தி பெற்றவன், ஞானம் பெற்றவன், கடவுளை பார்த்துருக்க, ஒளியை பார்த்துருக்கங்கெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம், தன்னை அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இறைவன் எதை சொல்லி கொடுத்தான் எனக்குன்னா, மகனே முதல்ல என்னங்கிறதோட நீ யாருங்கிறத ஒன்று அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிரு. நான் உன்னை மேம்படுத்துறதுக்காக தான் நான் உருவாகியிருக்கேன். நீ என்ன மேம்படுத்துறதுக்காக என்னை வணங்குற, என்னை கொண்டாடுற, என்னை புகழ்ற, பாடிக்கிட்டே கிடக்கிற.
மாணிக்கவாசன் பல நாள் சொல்லியிருக்கிறது தான். என்ன பாடுறான்டா, பாடிக்கிட்டே இருக்கிறான், கொஞ்சமாச்சு கேப் விட்டு அவனை யோசிப்பான்னா யோசிக்க மாட்டான். பாடிக்கிட்டே இருக்கிறான்டா, விடிய விடிய பாடுறான்டா, ஆனால் அவனை பற்றி யோசிக்கிறான்னா யோசிக்க மாட்டான். ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணவன்டா. நான் மாணிக்கவாசங்கிற ஐ எம் த ப்ரூவ்டு. நான் வந்து சாதிச்சவன். என்னுடைய ரோல் என்னன்னா ஒன்றை நான் சரி செய்யறதுக்காக தான் என்னுடைய ரோலே இருக்கு. எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அவரை பற்றி பாடிட்டா அவர் வந்து ஏதோ செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. டே, நான் உனக்கு செய்யறது என்னன்னு கேட்டேன்னா, என்னை பாடுனா ஒன்று அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் செய்யறதுக்கு பல முறை ட்ரை பண்ணா நீ அதை என்னை செய்யவே விட மாட்டேற அப்படிங்கிறது அதோட விஷயம். தியானங்கிறது என்னன்னா, பேசாமல் நீ உட்காந்தாதான் சூட்சமத்தில் நாங்கள் போய் ஒரு வேலை செய்ய முடியும். இப்போ நாங்கள் வேலை செய்ய முடியாத 90 விழுக்காடு நாங்கள் தோற்று போகிறதுக்கு, நானே தோற்று போகிறேன் நிறைய இடங்களில். தோற்று போகிறதுக்கான பலவீனம் என்னன்னா, ஒருத்தன் உடலில் 35 குருவை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க, 35 தியானத்தை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க, 35 என்னென்னத்தையே தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. தியானங்கிற பேரில், பூஜைங்கிற பேரில், பக்திங்கிற பேரில் அவனை சரி செய்யறதா தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க. இது இது இப்படி ஒரு சவால் இருக்குங்க. இதை எப்படி நான் விவாதிப்பேன்? இதை எப்படி நான் செய்வேன்? அப்போ என்னுடைய வேலையில் எது ஸ்லோ? நிறைய கிளாஸ் எடுத்திருப்பேன், நிறைய மாணவர்களை சந்திச்சிருப்பேன். அந்த மாணவர்கள்ட்ட ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் வெவ்வேறு அலைவரிசைகளை உள்ள வச்சிருக்கான். அதை உணரக்கூட மாட்டான். நான் 10 அலைவரிசையை உள்ள வச்சிருக்கிறேன், 10 விஷயம் இருக்குங்க, அனலைஸ் கூட பண்ண மாட்டான். அப்புறம் நான் அவங்ககிட்ட போய் எப்படி ஒரு வேலை செய்ய முடியும்? அவன் உடலை தயார் பண்ணி என்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் அவனை சூட்சமத்தில் போய் தியானத்தில் அவனை மேம்பட வைக்க முடியும். இப்போ நான் பல நாள் என்னுடைய உடல் மனித பிறப்பில், மனித துன்பத்தில், நான் கரும வினையில் என் உடல் பாதிப்பு செட்பேக்கு. ஆனால் நான் எந்த தியானத்துக்குள்ளேயும் போய் உடலை செட்பேக் ஆக்கிக்கல. என்னுடைய நேச்சர்லேயே என் உடல் செட்பேக்காக மட்டும்தான் இருந்துச்சு. வேற எந்த குருக்கிட்டையும் போய் எனக்கு அந்த திஜை இந்த தியானம்னு சொல்லி எனக்குள்ள ஒன்று வைக்கல. அப்போ பிரபஞ்சத்திட்ட கொடுக்கும்போது காடுகளில், மலைகளில், குகைகளில், காவேரி ஆறுகளில், காவேரி கரைகளில், மரத்தோரங்களில், வீடுகளில், நிறைய இறைச்சல் நிறைஞ்ச கிராமங்களில் கண்ணை மூடிட்டு உட்காரும்போது சூட்சமத்தில் ஒரு காற்று வடிவமாக வந்து என்னையே அப்படியே மெய் சிலுக்க வச்சு அப்படியே அமைதியாக ஆழ்த்திட்டு போயிடுவாங்க. அப்போ பல நாள் என்ன ஆனிச்சுன்னா, என்ன நடந்துச்சுன்னா, என் இதய பகுதிக்குள்ள எனக்கு தொப்புளுக்கு கீழிருந்து மேலே வரைக்கும் இந்த மகா சிவா காற்றேன்னு போறீங்கல்ல, இப்போ நீங்கள் போய் மேலே கவனத்தை வச்சுட்டு கீழே வாங்குற, அதெல்லாம் அப்படிலாம் எனக்கு கவனம்லாம் கிடையாது. அதுவே காற்றே மேலே போயிட்டு காற்றே கீழே வரும். நீ மகா சிவா காற்றே சக்தி கொடு அப்படின்னா நீ ஒரு கவனத்தை வச்சுட்டு உன்னையே பாவிச்சு உள்ளே போய் மகா சிவா காற்றே சக்தி கொடுன்னு மேலே போயிட்டு கீழே வருவ. எனக்குன்னுமா நீங்களும் மகா சிவா காற்றுங்கிறதுலாம் கிடையாது. பொதுவாகவே கீழே கட்டவரலை டச் பண்ணி என்னுடைய தலை வரைக்கும் போய் என்னுடைய காற்றே மேலேயும் கீழேயும் போயிட்டே வந்துட்டு இருப்பான், நடந்துக்கிட்டே இருப்பான். நான் நடக்கிறது கம்மியான தூரம், என் உடல் டயர்டாகுது, நான் ஒரு இடத்துல சோர்வு அடைகிறேன், ஒரு இடத்துல உட்காரன்னு நினைக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, என் காற்று வாகித்து அது உள்ள நடமாடிக்கிட்டே இருக்கு, அது உள்ள ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது என்னை பணி செய்ய விடுன்னு உள்ளிருந்து ஆக்ரோஷமான ஒரு குரல் கேட்கும். டே பேச்சை நிறுத்துடா அப்படிங்கும். 4 கிழவிங்கள்ட்ட உட்காந்து வெத்தலை சீல் வாங்கி போட்டு கிராமத்தில் உட்காந்துருப்பேன். அதுங்க வெட்டி கதையை பேசிட்டு கண்ணாப்புனான்னு திட்டம். அப்போ அப்படியே சைலண்டாக அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? அந்த கூட்டத்தை, அந்த மீட்டிங்கை விட்டுட்டு அப்படியே நைஸாக வந்து ஒரு சேரை போட்டுட்டு அப்படியே மௌனமாக உட்காந்துக்குவேன். இப்படி ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரம் இருக்கும். சுற்றி என்னமா பேசிக்குவாங்க, இவர் என்ன கண்ணை மூடிட்டே உட்காந்துருக்காரு, இப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிட்டே இருக்காரு, என்ன அவருக்கு பிரச்சனை அப்படிலாம் பேசிக்குவாங்க. அப்போ நான் அதுக்கப்புறம் அப்படி தெளிஞ்சு வரும்போது இது எதற்காக நடக்குது, எவனோ ஒரு சித்தர் நமக்குள்ளே பூந்துட்டான், இது என்ன விஷயம் அப்படின்னு கற்றுக்க முடியலை. அப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னான்னா, விசாரணையெல்லாம் பண்ணாத, உன்னையே நீ பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நான் போனேன். ஒரு நாள் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த மனித தன்மையை, இந்த உடலில் இருக்கிற அந்த மனித செயலை, அந்த மனதை, அந்த இடத்த, ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் வழுக்கல் இருக்கும், அந்த பாறை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஷேப் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி உடலில் பல்வேறுபட்ட தன்மைகள் இருக்கும். அந்த செயலை மாற்றுறதுக்காக பல நாள் தியானமாக சுவாசமாக உள்ளே போய் ஒரு பெரிய வேலை செஞ்சாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து பல நாள் ஆகி போச்சு. அப்போ உடலை மாற்றுறதுக்கு அவங்க எவ்வளோ பிரத்யேகமாக எவ்வளோ போராடி இருக்காங்க பாரு. நான் பல நாள் பல நண்பர்களோட சிரித்து பேசி கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சிறு வயதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல பேர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். இது என்னுடைய ஹேபிட் இது. அப்போ பல நாள் என்னை திட்டிருக்கு.
அது எப்படிலாம் திட்டுமா, டே வெட்டி பயில்கிட்ட ஏன்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடும். அது புரியுதா? டே வாழவே தகுதி இல்லாத ஒருத்தன்ட்ட ஏன்டா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் சிரிச்சு பேசி என்ன 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 அப்படியே நீங்கள் அமைதியாயிட்டீங்க என்ன அப்படிமா. அவனை தான் திட்டுது எனக்குள்ள. அவங்ககிட்ட சொல்ல முடியுமா உன்னை அப்படி திட்டுதுன்னு அப்படின்னு இருக்கு. பல பேரை பல பல ஒரு சூட்சமத்தில் அதுக்கு ஒரு வேர்டு வச்சு அது சொல்லும். அது இதுக்கெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காதங்க. சில நேரத்தில் நானே வந்து எமோஷன் ஆகி என்னடா வாழ்க்கையில் இது நடக்கவே மாட்டுது அப்படின்னா அடுத்த செகண்டே என் புரட்டியில் அடிக்கிற மாதிரி, இதெல்லாம் நீ எதுக்கு சீரியஸாக எடுக்கிற, இதெல்லாம் பேசாத, அப்படியே போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிடும். எங்கள் வீட்டிலலாம் ஒரு நாள் கூப்பிட்டு அவங்களெல்லாம் தியானம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினச்சி சில பேர்லாம் நான் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினைக்கும் போது, ஆண்டா சுடுகாட்டுக்கு அட்ரஸை சொல்லி விட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் நேரம் தியானம் சொல்லி கொடுத்துட்ருக்க படாண்டு அப்படின்றோம். அது வந்து என்ன சொல்லுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு புரியாது, இந்த சூட்சமோ இந்த உண்மைத்தன்மை புரியாது. அது எனக்கு என்ன சொல்லணும்னா, மை டியர் பிரதர், உன் காலத்தை நேரத்தை வீணடிக்காத, வேஸ்ட் பண்ணாத. இவங்க சுண்டலுக்கு இட்லிக்கும் அலையிற பயில்வ. எவன் அங்கன போய் நீ உட்காந்து நீ சீரியஸாக பேசுனா உனக்குள்ள நான் இருக்கிறேன் அந்த சீரியஸ்னஸும் தெரியாது. நீ உடலா ஒன்று இருக்க பாரு, அதுவும் அவங்களுக்கு தெரியாது. உன் உடலும் விரையும் நானும் விரையும். பிரதர், நீ மனிதத்தன்மையில் உன் உடலை வீணடிக்கலாம். நான் பிரபஞ்சவாசி, நான் என் உடலை என்னுடைய எனர்ஜியை வீணடிக்க முடியாது, நான் வருவேன் அப்படின்ட்டு பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. அதனால அவர் என்ன சொல்லுவார்னா, இன்னொரு விஷயமும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த காலத்தில் உன்னை நாங்கள் தயார் பண்ணணும், உன்னோட நாங்கள் ட்ராவல் பண்ணணும். அதனால நீ என்ன பண்ணாலும் நான் உங்களை பொறுத்துக்கணும். அதனால நீ என்ன வேணாலும் பண்ணாத, கொஞ்சம் எங்களையும் பாரு, கொஞ்சம் கருணை காட்டு, சில விஷயத்தெல்லாம் நீ கொஞ்சம் தவிரு அப்படின்னு இருக்காங்க. சாவு வீடு, கல்யாண வீடு, இதெல்லாம் வந்து ஏன் தவிர்க்கப்பட்ட என் வாழ்க்கையிலன்னா, சாமியார் ஞானம் இதெல்லாம் கிடையாது. அங்கே வேற தன்மையில் மனிதர்கள் இருப்பாங்க. நான் உன் கூட இருந்தாகணும். நான் உன் கூட இருக்கும்போது நீ அங்கே போய் நின்னா அந்த இடம் மாறும், அந்த சூழல் மாறும், அந்த மனிதன் மாறுவான். அப்போ அவன் தோளில் கையை போடுவான், அவன் தோளில் உன்னை தட்டி பேசுவான். ஏன்னா உன்னோடய வளர்ந்தவன், ஒருத்தன் மாமான்னு சொல்லி ஒருத்தன் உன்னை அடிக்க வருவான். அவன் ஒன்று அடிக்கலை, என்ன அடிக்கிறது. இதெல்லாம் நீ அவன்கிட்ட போய் சாமிக்குன்னு சொன்னா அவன் வந்து திட்டுவான், புரியாது. அப்போ நீ என்ன பண்ணா, மௌனமாக விலகிக்கணும். இதெல்லாம் கருத்து சொல்லக்கூடாது. கருத்து சொல்கிற இடம் இது இல்லை. பல நாள் கிராமங்களில் எனக்குள்ள தியானத்தை வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான இறந்த வீட்டுக்கு போனால் கூட அப்படியே அவங்கள பார்க்காம தூரத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே அந்த பந்தலை சுற்றிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்து நின்றுவேன். எங்கேயாவது ஒரு மரத்து நிழல்லே அப்படி நின்றுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அத்தனை உறவினர்களுக்கு முன்னாடி நிற்கணுங்கிறதுக்காகன்னு அவ்வளோ வெயில் அந்த வெயில்லையும் ஓரமாக நின்றுக்கிட்டே இருப்பேன். அந்த டைமிங் முடிஞ்சோன்னே நான் வந்துடுவேன். இந்த மாதிரிலாம் என்னை பல இடங்களில் அது ஒரு இன்செக்ஷனாக என்னை வந்து வழி நடத்தி சொல்லியிருக்கு. அப்போ அதோட சீரியஸ்னஸ் எப்படி இருந்திருக்கு, அதே மாதிரி தாங்க அதில் கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் நான் நேரடியாக லைவில் இந்த யூடியூப் சேனல்னு ஒன்று வச்சு கதர்னு கதறிக்கிட்டு இருக்கேன். என்னை எப்படி உள்ளே ஒன்று வழி நடத்தி என்னை எப்படி இரவு பகல் பாராமல் என்னை வழி நடத்துனுச்சோ அந்த மாதிரி தான். ஒரு நாள் நான் தூங்கிக்கிட்டேன், ரொம்ப தூங்கிட்டேன். காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே அப்படி உட்காந்தோன்னே தியானம் அப்படியே ஒரு மாதிரி கிரகத்துக்கு கீழே விழுகிற மாதிரி தியானம். அப்போ உள்ளேருந்து ஒரு குரல் என்னமா கேட்டுச்சு, உனக்காக எவ்வளோ நாளைக்கு காத்திருக்கிறது, சரி நீ தூங்கிக்கிட்டு இருக்க, இந்த நேரத்தில் ஒரு வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம்னா தூங்குவாங்கிற மாதிரி அது கேட்குது. அப்போ உடனே இம்மீடியட்டாக நான் என்ன அடுத்த செகண்ட் என்னன்னா அந்த உடலை வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே உட்காரோம். அப்போ வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன சொல்லுதுன்னா, உனக்கான மெசேஜ் என்ன, நீ என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்ய போகிற. இப்போ ஒரு இடத்துலேருந்து இங்கேருந்து நான் கிளம்பணும், நீ போய் கிளம்புனா காரில் ஏறுவ, இப்படி போயிடுவ, அப்படி போகக்கூடாது. என்னென்ன ரூட்டுன்னு அது உட்காந்து சொல்லும். அப்போ அது என்ன வெயிட் பண்ணுதுங்க, நான் தூங்குறேன்னு வெயிட் பண்ணுதுங்க. அது உடனே அடுத்த செகண்ட் நான் எந்திரிச்சோன்னா அதுக்கு அந்த மெசேஜை பாஸ் பண்ணி சரி போ அப்படிங்குது. அப்போ இதே மாதிரி தான் நான் உங்களில் எத்தனையோ பேர் எந்த பாகுபாடு எந்த விஷயம் யாரையும் பார்க்காம உங்களுக்கு வந்து ஒரு அந்த சூட்சமத்தில் அது எனக்கு என்ன பண்ணுச்சோ அதே தான் நான் லைவில் பண்ணுறேன். எனக்கு என்னென்னா அது பண்ண மாதிரி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் ஒரு குருநாதரை பார்த்து உருகுறீங்க அழுகிறீங்க, நான் குருவை பார்த்ததே இல்லை.
ஆனால் அதோட வழிகாட்டுதலில் அதை நான் பார்த்து நான் லைவில் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும், அது மேலே எனக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும், எவ்வளோ மரியாதை இருக்கும். அப்போ அது உருவாக்கிய பொருளாக நான் எப்படி இருப்பேன்? அப்போ என்ன மாதிரியெல்லாம் ஒரு ஆளை வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கவும் தெரியலை, கையாளவும் தெரியலை, பயன்படுத்தவும் தெரியலை. அதுதான் பெரிய கஷ்டம். இது மாதிரி ஒரு சூழல், இதோட நோக்கம் என்ன? ஆசிரமம், பணம், ட்ரஸ்ட்டு, நம்ம காசு, இதுக்காகயா நம்ம ஒருத்தன் சூட்சமத்தில் இருந்து என்னை உருவாக்குறான்? அது கிடையாது. இல்லை, எத்தனையோ பிறப்புகளில் வாழ்க்கையில் மனிதனாக பிறக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ தான் யாருன்னே தெரியாமல் தோற்றுருக்கான். இந்த பிறப்புலையாவது ஒருத்தன் ஒரு உடலை எடுத்து வந்து அவனுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. அவன் போக்கில் போனால் அவன் உங்களை யாருன்னு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுவான். பல பிறப்புல நீங்கள் தோற்றுருக்கீங்க, மிஸ் ஆகிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியாது. இந்த பிறப்புலையாவது ஒரு தயாராகணும், தெரிய மாட்டுது. காலையில் வந்து ஒருத்தவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க, ஒரு வேலை சொல்கிறாங்க, அந்த வேலைக்கு நான் சொல்கிறேன், ஒரு பதில் சொல்கிறேன். சரி, ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்க, அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செய்யுங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அதுக்காக அந்த ஆசைப்பட்டதை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு பிறப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை வேணால் செய்யுங்க, உங்கள் ஆசையை தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க அடுத்த சிறப்பாக என்னமோ சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பிறப்புலேயே செஞ்சிடணும், ஏன்னா அடுத்த பிறப்பு நம்ம போகக்கூடாது, இல்லை இந்த பிறப்புலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பிறப்பே இல்லாமல் போயிடணுங்கிறாங்க. அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பிறப்பே இல்லாமல் போயிடணும் நீ எப்படி சொல்லலாம்? அதை நம்ம வார்த்தையால் சொல்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. அதுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன வேலை செய்கிறீங்க? பிறப்பு வேண்டாம், முத்தி கொடு, சக்தி கொடு அப்படின்னு வார்த்தையால் கேட்டால் அங்கே ஒன்றுமே நடக்காதுங்க. அதுக்கு உரியவனிடம் இருந்து பயணிக்கணும். அதுதான் விஷயம். ஒரு முட்டாள், அடிப்படை முட்டாள், தேங்காய் விற்கவும் லாய்க்கு கிடையாது, தேங்காய் விற்கவும் லாய்க்கு கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு அடிப்படை முட்டாளை இந்த பிரபஞ்சம் உருவாக்குனுச்சு. அப்போ அந்த அடிப்படை முட்டாள் என்னன்னா, ஒரு முட்டாள் உருவாகியிருக்கான், இந்த பிரபஞ்சம் எவ்வளோ நுட்பமாக உருவாக்குனுச்சோ அந்த மாதிரி இந்த முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் என்ன மாதிரி வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ கருணை, அன்பு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கல. அது சொல்லி கொடுத்துருக்கிறது என்னன்னா, அவனுக்கு அவனை பற்றியே தெரியாது, அவனோட பிறப்பும் தெரியாது, இறப்பும் தெரியாது, அவனுடைய வாழ்க்கையோட தத்துவமும் தெரியாது. அவன் வந்து அழிய போகிற ஒரு பொருளை கேட்பான். புரியுதா? அழிய போகிற ஒரு பொருளை வந்து வரமாக கேட்டுட்டு இருப்பான். அந்த பொருள் அவனுக்கு அது வந்துச்சுன்னா அவன் குடும்பமே அழிஞ்சிடும். அது தெரியாமல் குடும்பமே வந்து என் காலடியில் உட்காந்து, சாமி அதை கொடுத்துருங்க சாமி, சாமி அதை கொடுத்துருங்க சாமி, குடும்பமே செத்து போயிடுவீங்கடா அப்படின்னு சொன்னால் தெரியாது. அப்போ எனக்கு அந்த சோராசியம் தெரியும். நீ நினச்சிப்பார், என் இடத்துலேருந்து ஒரு நாள் நினச்சிப்பார். ஆப்போசிட்டில் இருக்கிறவன், சாமி அதை கொடுத்துருங்க சாமி, கொடுத்தா செத்து போயிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ இதை எப்படி நான் சொல்கிறது அவன்கிட்ட? கொடுக்கலன்னா நான் வந்து பெரிய விசேஷ சாமி இல்லை. இதை எப்படி அவன்கிட்ட நான் முதல்ல புரிய வைக்கிறது? எப்படி புரியுதா? இது எவ்வளோ பெரிய சவால் இருக்கு. அப்போ இந்த மக்களுக்குள்ள அந்த இன்டென்ஸு அவங்களுக்கு புரியலை. நான் வந்து அவங்கள எல்லா பேட்டர்ன்லையும் எதுக்கு என்ன மாதிரி வழி நடத்துறேன்னா, அவங்கள எனக்கு தெரியும். என்கிட்ட 4 மாடு கொடுத்தாங்க கிராமத்தில். அந்த 4 மாட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என்னை பற்றி எனக்கு தெரியாது. இன்னைக்கு 4000 மாடு, மனித மாடுகள் என்கிட்ட நிற்குது. ஆனால் அந்த மாடுகளை பற்றி எனக்கு தரவாக தெரியும். எந்த மாடு மேயும், எந்த மாடு மேய்ச்சலை கெடுக்கும். புரியுதா? மேயிற மாடு நக்கிற மாடு கெடுத்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு வேலை. அந்த மாதிரி இந்த எந்த மாடு என்னென்ன செயல், இந்த மாட்டுக்கு லாடம் கட்டணும், இந்த மாட்டுக்கு லாடம் கட்டக்கூடாது, எந்த மாடு என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் செய்யுங்கிறத தெரியும். இப்போ மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். மாடே மேய்க்க தெரியாதப்போ 4 மாடு என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ எனக்கும் மாட்டை பற்றியும் தெரியாது, என்னை பற்றியும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி மாட்டை பற்றி நல்லா தரவாக தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறான் இறைவன், ஏகப்பட்ட மாட்டை என்கிட்ட கொடுக்குறான். மாட்டை மேய்டா. இப்போ என்ன தரமா ஆயிடுச்சு, சூட்சமத்தில் என்ன ஒருத்தர் உருவாக்குனார்ல, அவர்கிட்ட நான் இந்த உடலை விட்டுட்டு போகிறதுக்குள்ள ஒரு 10 மாட்டையாச்சும் நல்ல மாடுகளை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு கொண்டு போய் அவரோட காலடியில் வந்து ஒரு கட்டுத்தரையில் கட்டி வச்சுட்டு போகணும். இதை பார்த்துக்குங்க. இல்லைன்னா நான் போகிற வழியில் மாடுகளுக்கு எல்லாத்தையும் நான் ஒரு நல்ல உபதேசத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன்.
ஆசிரமம், சிலை, கோவில், நகரத்தில் இருக்கிறது, கைத்தட்டல், கிரிவலம், ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்மு, ஐடி கார்டு, இந்த லொட்டு இதுக்கெல்லாம் நான் வரல. எல்லாம் என்னுடைய திட்டம் கிடையாது, என்னோட நோக்கம் கிடையாது, என்னுடைய செயல் இதெல்லாம் கிடையவே கிடையாது. பிறப்புல இருக்கிற ஒவ்வொரு மனிதன் பிறந்திருக்கிறான். அவன் இறக்கிறதுக்குள்ள அந்த ட்ராக்ல ஏதாவது அவனுக்கு செய்யப்படும். இதுதான் என்னுடைய செயலாக இருக்கு. அது உணர வாய்ப்பு இல்லாமல் திண்டாடுறாங்க. என்னட்ட என்ன தெரியுமா, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறேன். அவங்க தன்னை ஒப்படைச்சாங்கன்னா போதும், நான் காப்பாற்றிடுவேன். ஒப்படைக்கிற மாதிரி சும்மா பொய் சொல்கிறாங்கங்க. நான் உங்கள் சரணாகதியை தான் சொல்கிறேன்னு வெறும் வார்த்தையால் மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்தது சொம்ப தூக்கிட்டு போயிடுறாங்க பால் வாங்க பக்கத்து வீட்டுக்கு. இதுதான் பிரச்சனை. சரி, அதனால் இதை பார்த்துக்கங்க. ஒரு நல்ல சூழலில், நல்ல செயலில் இதே மாதிரி இன்னொரு எமோஷனில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.